இந்த பெயிண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட், அப்புறம் ப்ரோக்ராம்ஸ், ஆக்சஸரிஸ், அப்புறம் பெயிண்ட் இது அழுத்தணும். இப்போ பெயிண்டில் வந்து நிறைய அந்த டூல்ஸுன்னு இருக்குது. இதில் 3 டூல்ஸ் கற்றுக்கிட்டா போதும். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணுறோம். அது மேலே அழுத்திட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டன் அழுத்தணும். நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு 4-5 ரெக்டாங்கிள்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபில் வித் கலர் டூலில் போய் அழுத்திட்டு அப்புறம் கீழே இருக்கிறதுல இருந்து கலர் பேலட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு கலரை எடுக்கிறான். அப்புறம் அந்த ரெக்டாங்கிள் மேலே அழுத்துறான். பாருங்கள், ஒரு கலர் ஆயிடுச்சு. இதே வந்து திரும்ப திரும்ப கீழே ஒரு கலர் எடுத்து இந்த ரெக்டாங்கிள்ஸ் மேலாம் நான் கலரை அழுத்துறேன். லெஃப்ட் மவுஸ் பட்டன் தான் அழுத்தணும். இப்போ இது வந்து கம்ப்யூட்டரில் பதிவாகணும்னா நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் மேலே அழுத்தி இப்போ வந்து என்ன பேரில் இதை பதிவு பண்ணட்டும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து எஸ்ன்னு அடிச்சுட்டு என்னுடைய பேரையும் அடிச்சுட்டு ஒரு நம்பர் அடிக்க போகிறேன். EZHIL அப்படின்னு அடிச்சுட்டு அப்புறம் 01 அப்படின்னு அடிச்சுட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ இந்த தகவல் வந்து கம்ப்யூட்டரில் பதிவாயிடும். அடுத்த நாள் வந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட், ப்ரோக்ராம்ஸ், ஆக்சஸரிஸ், பெயிண்ட் அப்படின்னு அடிச்சுட்டு இந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிவிட்டு நேற்று அடித்த ஃபைல் ஓப்பன் கமாண்ட் கொண்டு வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஃபைல் நேம் எழில்01 நான் தேடுறேன். இப்போ அது மேலே அழுத்தி ஓப்பன் அழுத்துறேன். பாருங்கள், இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்துடுச்சு. இப்போ எனக்கு நியூ ப்ரோக்ராம் வேணும், நியூ பேப்பர் மாதிரி வேணும்னா ஃபைல் நியூன்னு அழுத்தணும். பாருங்கள், ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ அடுத்து நான் வந்து சர்க்கிள் டூலில் போய் ஸ்க்ரீனில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் சர்க்கிள் போடுறேன், வட்டங்கள் போடுறேன். அதே மாதிரி ஃபில் வித் கலர் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி கீழே இருந்து இந்த கலர் பேலட்லேருந்து சில கலர்லாம் பொறுக்கி நான் வந்து இந்த சர்க்கிள்ஸை கலர் பண்ண போகிறேன். நான் லெஃப்ட் மவுஸ் பட்டன் மட்டும்தான் அழுத்தணும். நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுங்குது. நான் எஸ் கொடுத்துட்டு எழில் EZHIL 02 அப்படின்னு டைப் அடிச்சுட்டு என்டர் அடிக்கிறேன். தேங்க்யூ.